ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதி ரத்தினங்கள் தான் பெற்ற அனுபவத்தினை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் சிம்லாவிலிருந்து பிரம்மகுமார் சுரேஷ் பால். எங்கிருந்து? சிம்லாவிலிருந்து பிரம்மகுமார் சுரேஷ் பால் அவர்கள் இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதா மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகிறார். முதலில் நான் என்னுடைய லௌகீக, அதாவது பெரிய சகோதரியிடம் நான் ஈஸ்வரிய ஞானம் கேட்டிருந்தேன். அப்போ ஒரு முறை 27 மார்ச் 1963 அன்றைய வருடத்தில் திடீரென்று எனக்கே தோன்றியது. அதாவது நான் டில்லி, அதாவது விஜயநகர் சேவை நிலையத்திற்கு சென்றேன் திடீரென்று. அப்போ நான் சென்டருக்குள் நுழைந்து பாபாவுடைய படத்தை பார்த்தவுடன் நான் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டதாக அந்த படத்தை பார்த்து எனக்கு தோன்றியது. பிறகு அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதாஜியிடம் நான் அறிமுகப்படுத்தி கொண்டேன். எங்க டில்லியில் இருக்கக்கூடிய விஜயநகர் சென்டர்ல. பிறகு அந்த மாதாஜி எனக்கு ஆத்மா அப்படி என்றால் என்ன, பரமாத்மாவுடைய அந்த சத்திய அறிமுகத்தை எனக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு அங்கு உள்ள இன்சார்ஜ் சகோதரி, நிமித்தமான சகோதரி அங்கு வந்தார்கள். அவர்கள் மூலமாக எனக்கு அந்த தேவியினுடைய சாட்சாத்காரம் எனக்கு ஆனது. அதாவது என்னுடைய ஆசை பூர்த்தியாகிவிட்டது. அவ்வளவுதான். அன்றைய நாளிலிருந்து நான் ஈஸ்வரிய சேவையினுடைய களத்தில் இருக்கிறேன் அப்படின்று சிம்லாவிலிருந்து பிரம்மகுமார் சுரேஷ் பால் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை, இளமை கால அந்த அலௌகிக அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். பிறகு நான் மதுபன் சென்று பாபாவை இனிமையாக சந்திப்பதில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தினை நான் அடைந்தேன். ஆகஸ்ட் 2, 1965 முதல் முறையாக நான் மதுபன் சென்றேன். நான் மதுபனில் நுழைந்தவுடன் அந்த கேட்டில் நின்ற விஸ்வரத்தன் தாதா அவர்கள் என்னை கழுத்தோடு கட்டிக்கொண்டு என்னை ஆறத் தழுவி அன்பு செய்தார்கள். யாரு? விஸ்வரத்தன் தாதா. இவர்தான் அந்த படத்தில் பார்த்த பிரம்மாவோ அப்படி என நான் நினைத்தேன். ஆனால் அன்று மாலை நேரத்தில் பிரம்மா பாபா சாதாரண ஆடையில், அப்பொழுதுதான் நான் பாபாவை நன்றாக அறிந்து கொண்டேன். யார் சொல்கின்றார்? சுரேஷ் பால் அவர்கள். அடுத்த நாள் பாபா மூலமாக நான் முரளியை கேட்டேன். பரம்பிதா பரமாத்மா மூலமாக இந்த ஞானம் சொல்லப்படுகின்றது. இதுவே உண்மையான கீதா ஞானம். எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது அப்படின்று அழகான ஆகஸ்ட் மாதம் 1965 நினைவுகளை பாண்டபவனில் மதுபனில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு நான் முதல் முறையாக பிரம்மா பாபாவோடு பேச்சுவார்த்தை நடந்த பொழுது, மிகுந்த நாட்களுக்கு பிறகு நான் சந்தித்திருக்கிறேன் அப்படி என்ற அனுபவம் எனக்கு ஆனது. பிறகு நான் பாபாவுடைய காலில் விழ முற்பட்ட பொழுது பாபா அந்த சமயத்துல உடனே எனக்கு அன்பாக என்னை எழுப்பி கழுத்தோடு கட்டிக்கொண்டு, மகனே, யார் நீ முன்னாலும் சரி குனியக்கூடாது. நீங்களோ குழந்தையானதால், யாருடைய குழந்தை? இறைவனுக்கு குழந்தையானதால் நீங்கள் இந்த உலகத்திற்கு, அதாவது சிருஷ்டிக்கு
முன்னாடி எஜமானர் அப்படின்ட்டு எனக்கு என்ன சொன்னார் பிரம்மா பாபா. பிறகு பாபாவிடமிருந்து மிகுந்த எனக்கு அன்பு கிடைத்தது. அது மட்டுமா, அந்த உண்மையான தந்தை இந்த பூமியில் கிடைத்து விட்டார். பிறகு 15 நாட்கள் பாபாவோடு நான் இருந்தேன் பாண்டவ பவனில். பிறகு பாபாவிடமிருந்து நான் மிகுந்த அன்பினை அடைந்து விட்டேன். பிறகு பாபா கர்மயோகியாகி இருந்தார். அதாவது ஒரு நாள் பாபா என் விரலை பிடித்துக் கொண்டு ஒரு அறைக்குள் அழைத்து சென்றார். அங்கு இருக்கக்கூடிய அந்த சாமான்களை அடுத்த அறைக்கு எடுத்து செல்ல வேண்டியிருந்தது. அப்போ நானும் பாபாவும் அந்த சாமான்களை தூக்க ஆரம்பித்தோம். பிறகு நான் சிறிது நேரத்தில் களைப்படைந்து விட்டேன். ஆனால் பிரம்மா பாபா செய்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர் கலைக்கவே இல்லை. அப்போ பாபா ஒவ்வொரு காரியத்திலும் களைப்படையாதவராக இருந்தார் அப்படின்று சிம்லாவிலிருந்து பிரம்மகுமார் சுரேஷ்பால் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார் இந்த பாக்கிய விதாதா மூலமாக. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில அப்போ மகனே, இப்படி நிறைய பேர் வருவார்கள், இவர்களுடைய மயக்கத்தில் வந்துவிடக் கூடாது அப்படின்று சொன்னார் என்னிடம். அது எப்படி? பாபாவோடு சிம்லா சென்றனுடைய பெயரில் பேசினேன். அதற்கு பாபா, ஹாங் மகனே, சரி மகனே, கண்டிப்பாக சேவை நிலையம் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னார். 1969 சிம்லாவில் பாபாவுடைய சேவை நிலை ஆரம்பமானது. அப்போ ஒரு முறை நான் டில்லியில் இருந்து சிம்லா போய் சேர்ந்தேன். அப்பொழுது ஒரு வயதானவர் என்னிடம் வந்து அமர்ந்தார். என்னிடம், அதாவது டில்லியில எனக்கு அதிக சொத்து என்னிடம் இருக்கிறது. அதனால உங்களை நான் என் மகனாக ஆக்கிக் கொள்ள விரும்புகின்றேன் அப்படின்னு சொன்னார். அவர் 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக என்னிடம் வந்து கொண்டிருந்தார். பிறகு நான் பாபாவிற்கு கடிதம் எழுதினேன். அதற்கு பாபா சொன்னார், மகனே, இப்படி நிறைய பேர் வருவார்கள், அதனால இவர்களுடைய மயக்கத்தில் நீ வந்துவிடக் கூடாது அப்படி என பதில் கடிதம் எனக்கு எழுதினார். இப்படியாக என்னை பாபா இந்த ஞான யக்னத்தில் சேவை செய்வதற்கான சௌபாக்கியம் கொடுத்தார். இதனை விட எனக்கு என்ன பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? இப்படியாக நம்மிடம் சிம்லாவிலிருந்து பிரம்மகுமார் சுரேஷ்பால் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை அழகாக, யார் எவ்வளவு நிலம் கொடுத்தாலும், யார் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஸ்ரீமத் படி இருக்க வேண்டும் அப்படின்ற அழகான பிரம்மா பாபா சிவபாபாவோட அனுபவத்தினை சுரேஷ்பால் அவர்கள் அழகாக இவ்வளவு நேரமாக சுருக்கமாக நம்மிடம் அந்த அலௌகிக அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கும் சரி அந்த அலௌகிக அந்த போதை ஏற்பட்டது அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். பார்க்கலாம். நாளைக்கு அழகான இன்னொரு அழகான மகானாத்மாவை பற்றி பார்க்கலாம் இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்தினங்கள் தான் பெற்ற அனுபவத்தினை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் சிம்லாவிலிருந்து பிரம்மகுமார் சுரேஷ்பால். எங்கிருந்து? சிம்லாவிலிருந்து பிரம்மகுமார் சுரேஷ்பால் அவர்கள் இன்றைக்கு இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். முதலில் நான் என்னுடைய லௌகீக, அதாவது பெரிய சகோதரியிடம் நான் ஈஸ்வரிய ஞானம் கேட்டிருந்தேன். அப்போ ஒரு முறை 27 மார்ச் 1963 அன்றைய வருடத்தில் திடீரென்று எனக்கே தோன்றியது,
அதாவது நான் டில்லி, அதாவது விஜயநகர் சேவை நிலையத்திற்கு சென்றேன் திடீரென்று. அப்போ நான் சென்டருக்குள் நுழைந்து பாபாவுடைய படத்தை பார்த்தவுடன், நான் எதை அடைய வேண்டுமோ, அதை அடைந்து விட்டதாக அந்த படத்தை பார்த்து எனக்கு தோன்றியது. பிறகு அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதாஜியிடம் நான் அறிமுகப்படுத்திக் கொண்டேன். எங்க டில்லியில இருக்கக்கூடிய விஜயநகர் சென்டர்ல. பிறகு அந்த மாதாஜி எனக்கு ஆத்மா அப்படி என்றால் என்ன? பரமாத்மாவுடைய அந்த சத்திய அறிமுகத்தை எனக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு அங்கு உள்ள இன்சார்ஜ் சகோதரி, நிமித்தமான சகோதரி அங்கு வந்தார்கள். அவர்கள் மூலமாக எனக்கு அந்த தேவியினுடைய சாட்சாத்காரம் எனக்கு ஆனது. அதாவது